ஒரு அகோரமான பேய் பசங்களை பயம் கொடுத்தது. குப்பைக்குள்ள போடுது, அழுக்கு தண்ணில முக்கி எடுக்குது. பசங்களை தூக்கிட்டு இது எங்க போகுது? வாங்க பாப்போம். இவன் கதிர். நைட்டு தூங்குறப்ப உச்சா போயிட்டான். அம்மா கஷ்டப்பட்டு காலையில பெட்ஷீட் அலசுறாங்க. ஸ்மெல்லு தாங்க முடியல. மறுநாள் ஆகுது. சாப்பிடுறான், டிவி பாக்குறான், தூங்க போறான். டேய், தூங்க போறதுக்கு முன்னாடி உச்சா போயிட்டு தூங்கு, இல்லைன்னா டெய்லி பெட்லயே உச்சா போயிடுற. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு தூங்க போயிட்டான். மறுபடியும் பெட்ல உச்சா போயிட்டான். இத பேய் பாக்குது. அவனை தூக்கிருச்சு. நீ உச்சா போன பேசிட்ட. உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு துவைக்கிறாங்க தெரியுமா? அத இப்ப நான் உனக்கு தெரிய வைக்கிறேன். சொல்லிட்டு சாக்கடை கலந்த கழிவு தண்ணில அவனை முக்கி முக்கி எடுக்குது. கடைசி அவனை அங்கேயே போட்டுருது. இன்னொரு வீட்டுல அண்ணனும் தம்பியும் இருக்கிறாங்க. ஒரே பெட்ல தான் அம்மா அப்பா படுக்க வச்சுட்டு போவாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் அண்ணே படுத்துக்கிட்டே தம்பியை எத்தி விட அவன் கீழே விழுந்துருவான். இதுதான் டெய்லி நடந்துச்சு. கடைசி கீழேயே படுத்து தூங்குவான். இப்படி அவன் எத்தி விட்டு கீழே விழுந்து தனியா படுத்து கிடக்கிறது நம்ம பெட்டு பேய் பாத்துருச்சு. மேல படுத்துக்கிற அண்ணனை தூக்கிட்டு போயிடுச்சு. உன் தம்பி கூட நீ தூங்க முடியாதா? சரி, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட தூங்கு. சொல்லி பறந்து போய் காட்டுக்குள்ள தூக்கி போட்டுச்சு. அவ விழுந்த இடத்தை சுத்தி பார்த்தா ஃபுல்லா அனிமல்ஸ். பயந்துகிட்டே நிக்கிறான். இந்த பக்கம் ஒரு பையன் காலையில எந்திரிச்சதுல இருந்து போன் பாக்குறான். பெட்டிலேயே சாப்பிடுறான், குளிக்க போறான், அழுக்கு ட்ரெஸ்ஸ பெட்டிலேயே போடுறான், அதுலயே ஸ்நாக்ஸும் சாப்பிடுறான், விளையாடவும் செய்யறான். நைட் ஆகுது, அங்கேயே படுக்கிறான். அவன் பெட்டை கிளீனா வச்சுக்கணும்னு தெரியல. இப்படி அவன் குப்பை மாதிரி இருக்கிற பெட்ல படுத்திருக்கிறத பெட்டு பேய் பாக்குது. அவனையும் தூக்கிருச்சு. உன் பெட்டை சுத்தமா வைக்க உனக்கு தெரியாதுல. உனக்கு குப்பையா இருக்காதுன்னா பிடிக்கும். சரி, நீயும் குப்பையில இரு சொல்லிட்டு காட்டுக்குள்ள குப்பையால உருவாகின பொதகுழில அவனை போடுது. அந்த பொதகுழி அவனை கொஞ்சம் கொஞ்சமா உங்க வச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த 3 பேரும் ஒவ்வொரு திசையில டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த பெட்டு பேய் மட்டும் ஜாலியா பனானா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்பதான் அந்த வழியா பிள்ளையார் போனாரு. நீ 3 பிள்ளைகளை தீட்டு பண்ணல, என்ன பண்ண? அவங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஜாலியா இருக்காங்க. தப்பு, நீ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்படி பண்ண கூடாது. பசங்களை நான் போய் கூப்பிட்டு வரேன். இப்போ பிள்ளையார் அவங்கள காப்பாத்துறதுக்காக போயிட்டாரு. ஒவ்வொரு பசங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற இடத்துல வானத்துல ஒரு ஒளி தெரியுது. அதுல பிள்ளையாரப்பா தெரியறாரு.
என்ன மன்னிச்சிருங்க கடவுளே. நீங்க பண்ண தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறீங்க. இனிமேல் நான் பெட்ஷீட்ல உச்சா போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க கடவுளே. நான் இனிமேல் பெட்டை கிளீனாவே வச்சுக்கிறேன் கடவுளே. இனிமேல் நான் என் தம்பியை கீழே தள்ளிவிட மாட்டேன். இனிமேல் அவன் கூடயே நான் தூங்குவேன். இப்ப ஒரு ஒளி அவங்க கிட்ட வர அந்த ஒளி அவங்கள அப்படியே மேல தூக்கிட்டு போயிடுச்சு. குழந்தைகளா, இனிமேல் பெட்டை நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க பெட்ட அழுக்கா வச்சாலும் எனக்கு பரவாயில்ல. நான் உங்களை அழுக்கான இடத்துக்கு தூக்கிட்டு போய் கொடுமை பண்ணுவேன்.